நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமையான குளிப்பை குளிப்பதற்கு எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், இடது கையினால் அந்த பாத்திரத்தை வலது கையில் ஊற்றி தன்னுடைய கையை 3 முறை கழுவி கொள்வார். தன்னுடைய மறைவிடத்தையும் மனசிவாங்க கரை கொள்வாங்க. அதுக்கு பிறகு தொழுகைக்கு ஒது செய்வது போல ஒது செய்வார்கள். காலையும் கழுகுவார்கள். ஒரு சில காலை கழுவு தானே வேணும். காலையும் கழுவார்கள் என்றால் எல்லா உறுப்புகளையும் கழுவிட்டு காலையும் கழுவாங்க. சில நேரத்தில் காலை குளித்ததுக்கு பிறகு கழுவாங்க. அதுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லாங்க. என்னென்னா, நபி அவங்களுடைய காலத்தில் அவங்க தரையில் தான் குளிப்பாங்க. அதில் சேறுபட்டு அழுக்குகள் படும். அதனால கடைசியாக காலை கழுவி முடிச்சுட்டு போயிடுவாங்க குளிச்சுட்டு. அதுக்கு ஒரு காரணம் சொல்லாங்க. அப்போ நாங்கள் முதல்லையும் கழுவலாம், கடைசிலையும் கழுவலாம். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை என்ன செய்வாங்க, தலையில் 3 அள்ளுக்களை ஊற்றுவார்கள். ஊற்றி நல்லா தேய்ச்சி தலை நனைந்து விட்டது என்ற அளவுக்கு பிறகு தன்னுடைய வலது பக்கத்திலே ஊற்றுவார்கள். பிறகு இடது பக்கத்திலே ஊற்றுவாங்க. பிறகு நம்முடைய உடம்பை முழுக்க அவங்க தண்ணி ஊற்றுவாங்க. இதில் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் இதே சட்டம் தான். பெண்கள் அவங்களுடைய தலையில சிலங்களை அவங்களுடைய தலைமுடியை கட்டி வச்சிருப்பாங்க, கூந்தல் கட்டியிருப்பாங்க. அதை அவிழ்க்கத்தான் வேணும் என்பது இல்லை. அதை அவங்க நனைந்து விட்டால் போதுமானது. தன்னுடைய தலைமுடிகள் அடிவரைக்கும் நடைந்து விட்டது என்று போதுமானால், தெரிந்து விட்டால் போதுமானது. அதை குறைத்து அடுக்க வேண்டும் என்றில்லை. அவங்க தேவைப்பட்டால் செஞ்சு கொள்ளலாம். இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குளிப்பதற்கான அந்த சுன்னத்தான முறை. இப்படி இல்லாமல் ஒருவர் என்ன செய்கிறார், குளிக்கிறார் எல்லாத்தையும் நலையும் அளவுக்கு அவருடைய கடமையான குளிப்பு சேருமா சேராதா? சரி, நபி அவர்களுடைய சுன்னத்தான இந்த குளிப்புக்கான முறை இதுதான்.